தமிழகத்தின் பிரதான கட்சிகள் மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ள முனைப்பு காட்டி வரும் நிலையில் எந்தெந்த கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளன, யார் யாருடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளனர் என்ற விவரங்களை நமது செய்தியாளர் தேவப்பிரியன் வழங்க கேட்கலாம். 2019 மக்களவைத் தேர்தலுக்கான அறிவிப்பை இன்னும் தேர்தல் ஆணையம் வெளியிடல அப்படின்னாலும் தேசிய கட்சிகளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் தங்களோட கூட்டணியை இறுதி செய்வதற்கான பணிகளில் ரொம்ப மும்முரமாவே ஈடுபட்டிருக்காங்க. இதுவரைக்கும் யாரோட கூட்டணி அமைச்சிருக்காங்க, ஒப்பந்தத்துல யாரெல்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல திமுக கூட்டணி யார் கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் 40 தொகுதிகளும் தங்களோட கூட்டணி கட்சியோட போட்டியிட இருக்காங்க. அதுல 2 கட்சிகளோட ஏற்கனவே ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு. ஒன்னு காங்கிரஸ் கட்சி, இன்னொன்னு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியும் சேர்த்து மொத்தம் 10 தொகுதிகள் அப்படின்னு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகிருக்கு. 9 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட இருக்காங்க. அதுக்கடுத்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 1 தொகுதி அப்படின்றது ஒதுக்கப்பட இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் 22 25 கட்சி வரைக்கும் போட்டியிட தயாரா இருக்காங்க. இது தவிர்த்து இன்னும் திமுகவுக்கு நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. அந்த கட்சிகள் எதுன்னு பார்த்தோம்னா மதிமுக, சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, இத்தனை கட்சிகள் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க ஏற்கனவே முதல் சுற்று பேச்சுவார்த்தை அப்படின்றத முடிச்சிட்டாங்க. அடுத்ததா 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை நடக்கும். அதற்கு பிறகு இறுதியாக யார் யாருக்கு இத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றது வெளிப்படையா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. சோ இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பிரதான கட்சியான அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. இந்த கூட்டணிக்கு அடுத்தது வேற யாரெல்லாம் கூட்டணியில் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுகவோட பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைச்சிருக்கு. அவங்களுக்கு ஏற்கனவே கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. மொத்தம் 7+1, அதாவது 7 மக்களவை தொகுதிகளும் 1 மாநிலங்களவை பதவியும் அவங்களுக்கு ஒதுக்கப்பட இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மேலும் 3-4 கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் 5 தொகுதிகள் அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதிமுக என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி அப்படின்றது ஏற்கனவே நடந்துருச்சு. அதுக்கான அறிவிப்பும் வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 4 கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகளுக்கு புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம் கட்சி போன்ற கட்சிகள் அதிமுக கூட்டணியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களும் இந்த கூட்டணியில இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மார்ச் 1ஆம் தேதி தமிழகம் பிரதமர் வராரு. அதுக்குள்ள அவர் வெளியாக வாய்ப்பு இருக்கு. 1ஆம் தேதி எல்லாரையும் மேடையில் நம்ம ஒன்னா பார்க்க முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் தன்னுடைய கூட்டணி நிலைப்பாடை இறுதி செய்யாத கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா தேமுதிக மதில் மேல் பூனையா எல்லா கட்சிகளுடைய பேச்சுவார்த்தை அப்படின்னு நடத்திட்டு இருக்காங்க. அதிமுக ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. அவங்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய பணியில பாஜக ஈடுபட்டிருக்காங்க. அதே தருணத்துல திமுக நிர்வாகிகளும் காங்கிரஸ் நிர்வாகிகளும் விஜயகாந்த் நேரில் சந்திச்சு பேசுறாங்க. இது எல்லாமே ஒரு ஸ்பெகுலேஷன் தான் இருந்தாலுமே கூட, ஆனா நிச்சயமா அவங்க திமுக கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக பார்க்க முடியுது. சோ அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா இந்த முறை முதல் தேர்தலை சந்திக்கக்கூடிய கட்சிகள் எது அவங்க தனியா போட்டியிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தோம் அப்படின்னா கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் முதன்முறையா தேர்தலை சந்திக்க போறாரு. கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவு விழாவை இப்பதான் கொண்டாடி இருக்காரு. எனவே இந்த தேர்தல் அவருக்கு முதல் தேர்தல், மக்களவை தேர்தலை சந்திக்க போறாரு. இதுவரைக்கும் நாங்க யாருடையும் கூட்டணி பேசல, நாங்க எல்லாத்துக்குமே தயாரா இருக்கும், தனியா நிக்க தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்றது அமமுக கட்சி அறிவிச்சிருக்கு. ஏற்கனவே அதற்கான பணிகள் அதனுடைய கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்காரு. அவர் இதுவரைக்கும் யாருடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல, தனியா நிக்க கூட நாங்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏன் நம்ம டிடிவி தினகரன் பக்கத்துல வச்சிருக்கோம் அப்படின்னா அவர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இவர் தனியா போட்டியிட வாய்ப்பு இல்ல, ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க, நாங்க தனியா போட்டியிடுறோம், வேட்பாளர் பட்டியலை ஏற்கனவே வெளியிட்டிருக்காங்க. எனவே அவங்க தனியா நிக்கிறாங்க. 2016 சட்டமன்ற தேர்தலை எப்படி தேர்தலை சந்திச்சாங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் தனியா சந்திக்க போறாங்க. கமல் ஏற்கனவே குறிப்பிட்டப்பட்டதான் முதல் தேர்தல் தனித்து நிற்கக்கூடிய தேர்தல் அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிருக்காரு. இதுதான் தற்போது வரைக்கும் இருக்கக்கூடிய கட்சியுடைய கூட்டணி நிலவரம்.